இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். மத்திய கிழக்கை உலுக்கும் ஈரான் போர் காரணமாக அனைத்து வகை பிரதான எரிபொருட்களுக்கும் மூலமாக இருக்கும் கச்சா எண்ணெய் விலை கிடுகிடுவென உயர்ந்து வருகிறது. குறிப்பாக பிரெண்ட் எனும் ரக கச்சா எண்ணெய் கடும் விலை உயர்வை சந்தித்துள்ளது. சர்வதேச அளவில் 2/3 பங்கு கச்சா எண்ணெய் இந்த ரகம்தான். அடர்த்தி குறைவாக இருப்பதால் இதை சுத்திகரிப்பது எளிது. தரத்துக்கும் பெயர் போனது இந்த கச்சா எண்ணெய். சர்வதேச அளவில் எரிபொருள் விலையை நிர்ணயிப்பதில் இதன் பங்கு முக்கியமானது. குறிப்பாக ஐரோப்பா, ஆப்பிரிக்கா, மத்திய கிழக்கில் இந்த ரக கச்சா எண்ணெய் தான் விலையை நிர்ணயிக்கிறது. ஈரான் போர் துவங்கும் முன்பு இதன் விலை ஒரு பேரலுக்கு $70 விடவும் குறைவாக இருந்தது. இந்திய மதிப்பில் சுமார் $6,500. ஆனால் இப்போது ஒரு பேரல் கச்சா எண்ணெய் விலை $112. நம் ரூபாயில் $10,500. போருக்கு பிறகு ஒரு பேரல் விலை $4,000 ஏறிவிட்டது. கடைசி 30 நாளில் மட்டும் 60% விலை உயர்ந்துவிட்டது. வளைகுடா நாட்டின் பிரதான எரிபொருள் கடல் வழித்தடமான ஹார்மோஸ் ஜலசந்தியை ஈரான் இழுத்து மூடியதால் தான் இவ்வளவு பெரிய பதற்றம். வளைகுடா நாடுகளிலிருந்து கேஸ் மற்றும் கச்சா எண்ணெயை வெளியே கொண்டு வர முடியவில்லை. இதனால் எரிபொருள் தட்டுப்பாடு, பதற்றம் மற்றும் விலை உயர்வு அச்சம் நீடிக்கிறது. நம் அண்டை நாடான இலங்கையில் பெட்ரோல், டீசல் விலை 25% உயர்த்தப்பட்டுள்ளது. ஏற்கனவே பொருளாதார நெருக்கடியில் சிக்கிய அந்த நாட்டுக்கு இது பெரும் பின்னடைவை ஏற்படுத்தியுள்ளது. பாகிஸ்தானும் கச்சா எண்ணெய், கேஸ் இறக்குமதி செய்ய முடியாமல் தவித்து வருகிறது. ஹார்மோஸ் ஜலசந்தி வழியே சில கேஸ் மற்றும் கச்சா எண்ணெய் கப்பல்கள் இந்தியாவுக்கு வந்திருக்கின்றன. சீனா சென்ற ரஷ்ய கச்சா எண்ணெய் கப்பலும் நம் நாட்டை நோக்கி திரும்பிவிட்டது. இன்னும் 6 கப்பல்கள் வர இருக்கின்றன. இதெல்லாம் நல்ல விஷயம்தான் என்றாலும் நம் தேவையை சமாளிக்க போதுமானது இல்லை. எனவேதான் முதல் கட்டமாக பிரீமியம் பெட்ரோல் விலையை மத்திய அரசு $2 உயர்த்தியுள்ளது. LNG எனப்படும் திரவமயமாக்கப்பட்ட இயற்கை எரிவாயு, கச்சா எண்ணெய் என இரண்டிலுமே நமக்கு இறக்குமதி குறைந்துள்ளது. LNG-யை பொறுத்தவரை நாம் கத்தாரிடமிருந்து மட்டுமே சுமார் 47% இறக்குமதி செய்கிறோம். ஆனால் அதன் பிரதான LNG பிளான்ட்டை சமீபத்தில் குண்டு வீசி சேதப்படுத்தியது ஈரான். இதனால் அந்த நாடு தனது மொத்த உற்பத்தி திறனில் 17% இழந்துவிட்டது. இன்னொரு பக்கம் கச்சா எண்ணெய் இறக்குமதியும் நமக்கு பெருமளவு சரிந்துவிட்டது. பொதுவாக ஒவ்வொரு பிப்ரவரி மாதத்திலும் வாரந்தோறும் சராசரியாக 2,50,00,000 பேரல்களும், மார்ச் மாதம் வாரந்தோறும் 3,50,00,000 பேரல்களும் கச்சா எண்ணெயை இந்தியா இறக்குமதி செய்து வருகிறது. ஆனால் போர் காரணமாக இந்த மார்ச் முதல் வாரம் வெறும் 19,00,000 பேரல்களை தான் இறக்குமதி செய்ய முடிந்தது. இது வழக்கத்தை விட 3,31,00,000 குறைவு என்று சிஸ்மேட்டிக்ஸ் ரிசர்ச் ரிப்போர்ட் கூறுகிறது. இருப்பினும் இந்த தட்டுப்பாட்டை எல்லாம் சமாளிக்க அனைத்து வகையிலும் நடவடிக்கை எடுத்து வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது.